வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஹாப்பி விங். ஸோ நாங்கள் எல்லாருமே சூப்பராக இருக்கோம், நீங்கள் எல்லாருமே சூப்பராக இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இப்போ நாங்கள் எல்லாருமே ஃபேமிலியாக எங்கே போயிட்டுருக்கோன்னு உங்களுக்கு தம்ப்நெயில் பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். நாங்கள் எல்லாருமே இப்போ வந்து பழனி மலைக்கு தான் போயிட்டுருக்கோம். இப்போ நாங்கள் பழனி மலைக்கு போகிறதுக்கான முக்கியமான காரணம் ஹைரா குட்டி தான். கரெக்டாக 2 வருஷத்துக்கு முன்னாடி எங்களுக்கு கல்யாணம் ஆன புதுசப்போ நாங்கள் வந்து பழனி மலைக்கு வந்திருந்தோம் ஃபேமிலியாக. அப்போ அம்மா வந்துட்டு சீக்கிரமாக எங்கள் 2 பேத்துக்கு குழந்தை பிறக்கணும்னு சொல்லி வேண்டிக்கிட்டாங்க. ஸோ ஹைரா பிறந்ததுக்கப்புறமா வரதா இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா 1 வருஷம் ஆயிடுச்சு. ஸோ இன்றைக்கி தான் எங்களுக்கு கரெக்டான டைம் கிடச்சிச்சு பழனிமலை கிளம்புறதுக்கு. டக்குன்னு ஒரு 2 நாளில் பிளான் பண்ணிவிட்டு நாங்கள் எல்லாருமே கிளம்பிட்டோம். எல்லாருக்கும் குலதெய்வம் கோயில் எப்படியோ அந்த மாதிரி தான் எங்களுக்கு பழனி முருகர் கோயில். கல்யாணத்துக்கு முன்னாடி மறக்காமல் வருஷம் நாங்கள் 4 பேருமே முருகரை பார்க்கறதுக்கு பழனிக்கு போயிடுவோம். ஐராவை டான்ஸ் ஆட சொன்னால் இந்த மாதிரி கையை வந்துட்டு இந்த மாதிரி ஷேக் பண்ணி டான்ஸ் ஆடிட்டே இருக்காங்க. பார்க்கவே செம க்யூட்டாக இருந்துச்சு. வீட்டிலேருந்து கிளம்புன கொஞ்ச நேரத்திலேயே சாப்பிட்டு கிளம்பிடலான்னு சொல்லிட்டு ஹோட்டலில் வண்டியை நிறுத்தியாச்சு. நாங்கள் எல்லாமே ஆர்டர் பண்ணி சாப்பிட்டு இருந்தோம். அம்மா வந்துட்டு ஐராக்கு ஊட்டி விட்டுட்டு சாப்பிட்றேன்னு சொல்லிட்டாங்க. எப்பவுமே எங்கள் வீட்டில் நான் தான் ஐராக்கு ஊட்டி விட்டுட்டு இருப்பேன். இன்னைக்கு ஃபுல் டே வந்து அம்மா தான் 4 வேளையுமே ஐராக்கு வந்து ஊட்டி விட்டுட்டு இருந்தாங்க. அம்மா இருக்கனால எனக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்துச்சு. ஆனால் சாப்பிடும் போதெல்லாம் ஐராக்கு ஊட்டி விட்டுட்டு அம்மா தான் லாஸ்ட்டாக சாப்பிட்டாங்க. ஸோ எல்லாருமே சாப்பிட்டு காருக்கு வந்தாச்சு. ஐரா கூட ட்ராவல் பண்ணும்போது மேக்ஸிமம் நம்ம ஃபேஸ் பண்ணுற இஷ்யூஸ் பார்த்தீங்கன்னா ஐராவோட தூக்கம் தான். ஏன்னா காரில் போகும்போது வேடிக்கை பார்த்துட்டு அந்த மாதிரி இருக்கும்போது அவங்களால தூங்கவே மாட்டாங்க, தூங்கவே முடியாது. ஸோ அந்த பிளேஸ்க்கு போனதுக்கப்புறமா ஒரு மாதிரி ஸ்லீப்பியாக ஒரு மாதிரி டயர்டாகவே இருக்கும். எங்கள் காரில் 5 பேர் தான் போக முடியும். அதனால் அம்முக்கு தெரிஞ்சவங்களோட கார் வந்து நாங்கள் வாங்கிட்டு போனோம். அதுதான் பெரிய ஆப்பா போய் முடிஞ்சிச்சு. இங்கிருந்து தாராபுரம் வரைக்கும் தான் போக முடிஞ்சிச்சு. அதுக்குள்ளே ஆயில் எல்லாமே இன்ஜினில் ஃபுல்லாக பரவி வண்டியே நின்றுச்சு. வண்டியை எடுக்கவே முடியல. ஐராவும் நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. சுற்றியும் பாருங்க, ஒரு மரம் ஒரு நிழல் கூட இல்லை, நடு ரோட்டில் நின்றுட்டு இருக்க மாதிரி தான் இருந்துச்சு. அங்கே வெயிலும் பயங்கரமாக இருந்துச்சு. ஏதோ மைக்ரோவேனில் உட்காந்துட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு. சரி வெளியே வந்து கொஞ்சம் நேரம் நிற்கலான்னு பார்த்தா அதை விட ரொம்ப மோசமாக இருந்துச்சு. ஐராவால் அந்த ஹீட்டில் தூங்கவே முடியல. சீக்கிரமாகவே எந்திரிச்சிட்டாங்க. அவங்க கழுத்துக்கு பின்னாடி உடம்பு ஃபுல்லாகவே வேர்த்துருந்துச்சு. ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அங்கேயே 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு. வண்டி நகர மாதிரியே தெரியல. அப்புறம் கரெக்டாக அங்கே பஸ் வந்துச்சு. நாங்கள் எல்லாருமே பஸ்ஸில் ஏறி கிளம்பிட்டோம். அண்ட் அம்மாவோட தம்பி வந்து கார் ரெடி பண்ணிட்டு வரேன்னு சொன்னாங்க. ஸோ நாங்கள் எல்லாருமே பஸ்லேயே கிளம்பிட்டோம். அண்ட் ஐரா இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பஸ்ஸில் போகிறாங்க. பஸ்ஸை வந்து 2-3 தடவை பார்த்துருக்காங்க. பட் இப்போ தான் பஸ்ஸில் போகிறாங்க. நானும் கொஞ்சம் எக்ஸைட்டடாக இருக்கேன். நானும் கொஞ்ச நாளாக இந்த மாதிரி பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்ல எல்லாம் ஐராவை கூட்டிகிட்டு போகணும்னு நினச்சிட்டே இருந்தேன். கடவுளை பார்த்து இந்த மாதிரி பஸ்ஸில் வர மாதிரி பண்ணிட்டாரு. பஸ்ஸில் ஒரே சிரிப்பாக இருந்துச்சு. பஸ்ஸில் இருக்கவங்க எல்லாருமே ஐராவை தான் பார்த்துட்டு இருந்தாங்க. ஸோ பஸ்ஸில் போனால் நம்ம வந்து கோயிலேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் தூரத்தில் தான் பஸ் ஸ்டாப் இருக்கும். ஸோ அங்கேருந்து ஆட்டோ பிடிச்சி நம்ம வந்து கோயிலுக்கு போயிடலாம். கல்யாணத்துக்கு முன்னாடியெல்லாம் நாங்கள் 4 பேருமே பஸ்ஸில் தான் வருவோம். செம ஜாலியாக இருக்கும். பஸ்ஸில் வந்தாலே பஸ் ஸ்டாண்டில் அந்த நடக்கல்லாம் வாங்கி சாப்பிட்டு காரப்பொரியெல்லாம் சாப்பிட்டுட்டு அப்புறம் பஸ்ஸில் வந்துட்டு போகிற பழைய பாட்டெல்லாம் கேட்டுட்டு வர்றது ஒரு மாதிரி ஒரு ஆனந்தமாக தான் இருக்கும். ஐரா அம்மு மடியில் கொஞ்ச நேரம் தான் உட்காந்துருந்தாங்க. அதுக்கப்புறம் வடிவேல் மாதிரி ஸ்டாண்டிங் தான் பஸ்ஸில் கூட்டம்லாம் கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு. ஏன்னா நான் அதுக்கு முந்தின நாள் தான் பார்த்தீங்கன்னா சஷ்டி. அதனால ஞாயிற்றுக்கிழமை நாங்கள் போனோம். பட் அன்றைக்கி வந்து அவ்வளோ பஸ் வந்து ரஷ்ஷாகவும் இல்லை, கூட்டமாகவும் இல்லை. ஸோ ரொம்ப கம்ஃபர்டபுளாகவே நம்ம போய் அங்கே ரீச் ஆகிட்டோம். அங்கேயே ஆட்டோ பிடிச்சி நாங்கள் 9 பேரும் கோயிலுக்கு வந்து சேர்ந்துட்டோம். நான் இன்னைக்கு மழை பெய்யும் நினச்சேன். ஆனால் அப்பா சாமி பயங்கர வெயில். அவ்வளோ வெயில் என்னால் தாங்கவே முடியல. பாவம் அந்த குட்டி ஐரா எப்படி தாங்குவாங்களோ தெரியல. இப்போ அடிக்கிற வெயிலுக்கெல்லாம் கண்டிப்பாக நைட் வந்து மழை பெய்யும்னு நினைக்கிறேன். ஐராக்கு வெயில் அடிக்குதுன்னு தலையில ஷால் போத்தி விட்டா எப்படி விளையாண்டுட்டு இருக்காங்க பாருங்க. செம்ம கியூட்டான ரியாக்ஷன். அண்ட் கோயிலையும் கூட்டம் கம்மியாக தான் இருந்துச்சு. நாங்கள் வந்த டைம்லலாம் இந்த இடத்துல நிற்கவே முடியாது, அவ்வளோ கூட்டமாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு சாமி கும்பிட்றதுக்கு முன்னாடி கோயிலுக்கு முன்னாடி வந்து இந்த இடத்துல வந்துட்டு ஒரு தீபம் மாதிரி இருக்கும். ஸோ நம்ம அதில் வந்து சூடம் ஏற்றி நம்ம சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறமா கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டுக்கலாம். ஐராக்கு ஷால் போட்டுட்டு இருந்தேன். அது வழியாகவே எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்காங்க. ஷால் எடுத்ததும் அந்த அழகு ரியாக்ஷனை பாருங்களேன், க்யூட்டாக இருக்குல்ல. அப்புறமா ஷால் அவங்களே போட்டு எடுத்து விளையாண்டுட்டு இருந்தாங்க. லாஸ்ட் டைம் நாங்கள் இங்கே வரும்போது எங்களுக்கு கல்யாணம் ஆகி 1 மாதம் தான் இருந்துச்சு. ஜூன் 9 வந்து எங்களுக்கு வெட்டிங் டே அண்ட் ஜூலை 10 வந்து நாங்கள் வந்திருந்தோம். ஆக்சுவலாக ஜூலை 10 வந்து என்னோட பர்த்டே. ஸோ எல்லாருமே பஸ்ஸு பிடிச்சி நாங்கள் வந்து கூட்டிகிட்டு வந்திருந்தோம். ஸோ நிறைய பேர் வந்திருந்தோம். செம ஜாலியாக இருந்துச்சு. அப்போ வரும்போது பஸ்ஸை வந்து ஓரமாக நிறுத்தி கேக் கட் பண்ணி செம்மையாக செலிப்ரேட் பண்ணோம். இப்போ நம்ம மலை மேலே ஏறதுக்கு முன்னாடி கீழே அடிவாரத்தில் வந்து புலிவெட்டி சித்தர் வந்து சன்னதி இருக்கும். ஸோ அங்கே வந்து தொட்டிச்சி அம்மன் அப்படிங்கிற வந்துட்டு ஒரு சாமி இருக்காங்க. ஸோ நம்ம மேலே ஏறதுக்கு முன்னாடி நாங்கள் அவங்களை கும்பிட்டுட்டு தான் போவோம். அந்த சிலை பார்த்தீங்கன்னா மேலே இருக்கிற முருகரோட சிலை மாதிரியே கீழே வந்துட்டு செதுக்கியிருக்காங்க. ஸோ கீழே அந்த அம்மனை பார்க்கும்போது மேலே இருக்க முருகரை ரொம்ப கிட்ட போய் பார்த்த மாதிரி இருந்துச்சு. ரொம்ப ப்ளசண்ட்டாக ரொம்ப
அமைதியா இருந்துச்சு அந்த இடம். அண்ட் அந்த இடத்துலயே வந்து அன்னதானம் போட்டாங்க. ஸோ மத்தியானம் லஞ்ச் வந்து அங்கேயே அன்னதானம் சாப்பிட்டு நம்ம மலை மேலே ஏற ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அத்தை, மாமா, அம்மா, அப்பா, நிவி இவங்க 5 பேரும் வந்துட்டு படியேற முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அவங்க எல்லாருமே வந்து லிஃப்ட் இல்லைன்னா பஸ்ல வந்துட்டு மேலே வந்துருவாங்க. அண்ட் நான், அம்மு, சவுந்து, ஐரா நாங்கள் 4 பேர் மட்டும் படியேறி போனோம். இங்கிருந்து பார்க்கும்போது ஒவ்வொரு ஹைட்டுக்கு போகும்போது ஒவ்வொரு வியூ வந்து ரொம்ப அழகா இருக்கும். ஸோ அந்த வியூவை பார்த்துட்டு அப்படியே மலையேறி போகும்போது அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்துட்டு செம்மையா இருக்கும். இப்போ நாங்கள் போயிட்டு இருக்கிறது வந்து யானை பாதை தான். செங்குத்தான பாதையில சத்தியமா ஏறவே முடியாது, ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஏறும்போது யானை பாதை தான் கரெக்டா இருக்கும், இறங்கும் போது கூட செங்குத்து பாதையில இறங்கிடலாம், கொஞ்சம் ஈஸியாவே இருக்கும். இப்போ பாருங்க, ஐராவே படியேறணும்னு சொல்லி ஏறிட்டு இருக்காங்க. முட்டி போட்டு தான் ஏறிட்டு இருந்தாங்க. அப்புறம் முட்டிலாம் ரொம்ப வலிக்கும்னு சொல்லிட்டு சவுண்டு வந்து பிடிச்சிட்டு அப்படியே ஏறிட்டு இருக்காங்க. இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க, உங்களுக்கே தெரியும் ஐராவே முக்காவாசி படி ஏறியே வந்திருப்பாங்க. அண்ட் நார்மலான பாதையும் அவங்களே தான் நடந்து வந்தாங்க. தூக்குனாலும் ஒரே அழுக. அண்ட் அங்க இருந்தவங்கள ரொம்ப ஆச்சரியமா பார்த்தாங்க. அப்புறம் ஐரா வந்து மோட்டிவேட் பண்ணாங்க, ஏறு ஏறு அப்படின்னு சொல்லிட்டு. முருகரை பார்க்க ஐராவே படியேறி வர்றது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. குழந்தையா இருக்கும் போது படியேறது, வேலை செய்யறது, பாத்திரம் கழுவுறது எல்லாமே ஈஸியா தான் இருக்கும். பெரியவங்களானாதான் அதெல்லாம் கஷ்டமா தெரியுது. இப்ப பாருங்க, தலையில நடந்து வராங்க. கையை பிடிச்சி, நான் கையை பிடிச்சிருந்தேன், கையை தட்டி விட்டாங்க. உங்க அப்பா பிடிச்சி மட்டும் அப்படியே பிடிச்சிட்டே நடந்து வராங்க பாருங்களேன். அந்த தரைங்களும் அவ்வளோ ஃபிளாட்டாலாம் இல்லை, மேடு மாதிரி தான் இருந்துச்சு. மேலே ஏறணும் கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்துச்சு. ஆனா அவங்களும் அசால்ட்டா நடந்து வராங்க ஐரா. கொஞ்சம் கொஞ்சம் நாங்க தூக்கிட்டு நடந்தோம். ஆனா முக்காவாசி அவங்களே தான் நடந்தாங்க. படியேறும் போது ஒவ்வொரு டோனுக்கும் உட்காந்து உட்காந்து ரெஸ்ட் எடுத்து தான் போனோம். சத்தியமா முடியல. இப்பதான் தெரியுது நம்ம உடம்பு எவ்வளவு மோசமா இருக்குன்னு. லாஸ்ட் டைம் வரும்போதெல்லாம் அவ்வளோ ஸ்பீடா நடந்து போனோம், ரெஸ்ட் எல்லாம் எடுக்கல, மூச்சு அவ்வளவா வாங்கவே இல்லை. ஆனா இப்ப டெலிவரிக்கு அப்புறம் போகும்போது உடம்பு கொஞ்சம் போட்டுருச்சு, நடக்கவும் முடியல, படியே ஏற முடியல. ஆனா கண்டிப்பா ஏறியே ஆகணும், மேலே படியேறி முருகரை பார்த்தே ஆகணுங்கிற ஒரு மோட்டிவேட்டில் தான் மேலே ஏறி போயிட்டு இருந்தோம். நம்ம போகிறதுக்கான ஈஸியான வழிகள் இருந்தாலும் கஷ்டமான வழிகளை தேர்ந்தெடுத்து அதில் இருக்கிற கஷ்டம், நஷ்டம், அதில் இருக்கிற ஆனந்தம் எல்லாத்தையுமே ஃபேஸ் பண்ணிட்டு போகும்போது தான் நம்ம போக ரீச் ஆகிற இடம் வந்துட்டு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். எனக்கும் அப்படிதான் இருக்கும். கஷ்டப்பட்டு மூச்சு வாங்கி முருகா முருகான்னு சொல்லி மேலே போய் அந்த ஆண்டவரை பார்க்கும்போது வந்த கஷ்டம் எல்லாமே மறைஞ்சு போயிடும். இப்போ வரைக்கும் 700 படி ஏறியாச்சு. அப்புறம் லேண்ட்ஸ்கேப்பும் சேர்த்தாம வெறும் படி மட்டும் 700 படி ஆயிடுச்சு. மொத்தமாக பார்த்தீங்கன்னா 1300 படி இருக்குன்னு சொன்னாங்க. அண்ட் இந்த கோயிலோட அட்மாஸ்பியர் வந்து ரொம்ப சூப்பராக மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. அங்கங்கே வந்து தாகத்துக்கு வந்து ஃபில்டர் தண்ணி வச்சுருக்காங்க. அப்புறம் டாய்லெட் ஃபெசிலிட்டிஸ்லாம் வச்சுருக்காங்க. ரொம்ப நீட்டாகவே ஹேண்டில் பண்ணுறாங்க. இங்கேருந்து வியூ பாருங்களேன், சூப்பராக இருக்குல்ல, செம்மையாக இருந்துச்சு. அது வந்து ஒரு குளம் மாதிரி இருக்கும் அந்த இடம். அந்த இடத்துல எப்பயுமே தண்ணி இருக்கும். நாங்கள் வரும்போது எல்லாமே சூப்பராக இருக்கும் அந்த வியூ. இந்த பழனிமலை கோயில் வந்து எப்போவுமே இருக்கிற ஸ்டீரியோ டைப்பை பிரேக் பண்ண கோயில்னே சொல்லலாம். ஏன்னா சாமி வந்து இந்த பக்கம் பார்த்த மாதிரி தான் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு வழிமுறை வந்து இருக்குது. பட் இந்த கோயிலில் பார்த்தீங்கன்னா முருகர் வந்துட்டு ஆப்போசிட் சைடில் இருப்பார். அதுக்கு காரணம் ஞானப்பழம் தான். உங்கள் எல்லாத்துக்கும் அதோட கதை கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். நாரதர் கொண்டு வந்த ஞானப்பழத்தால் சண்டை போட்டுக்கிட்டு முருகர் வந்த இடம் தான் பழனி. தன்னோட அம்மா அப்பா கிட்ட கோச்சுக்கிட்டு அதோட எதிர்ப்புறம் நின்ன இடம் தான் இந்த இடம். சிவன் பார்வதி கிட்ட கோச்சுக்கிட்டு மேற்கு திசை பார்த்து நின்னாரு. முருகர் அங்க நின்று பார்த்த இடம் தான் கேரளா. அதனாலதான் கேரளா பசுமையா செழிப்பா இருக்குன்னு சொல்றாங்க. இங்க பழனிமலை கோயிலுக்கு தமிழ்நாட்டுல இருந்து எத்தனை பேர் வராங்களோ அதே அளவுக்கு கேரளால இருந்து வராங்க. இந்த கோயிலோட இன்னொரு அற்புதமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இங்க இருக்கிற பழனி முருகரோட சிலை பாத்தீங்கன்னா நவபாசனங்களால செய்யப்பட்டது. போகர் வந்து இந்த முருகரோட சிலைய நவபாசனங்கள், அதாவது 9 வகையான பாய்சன்ஸை வச்சு தான் இந்த சிலையை செஞ்சுருக்காங்க. அந்த 9 பாய்சன்ஸும் ஒட்டுக்கா சேரும்போது ஒரு அற்புதமான மருந்தா மாறுதான். அது மக்களுடைய மனசையும் உடலையும் சுத்தம் பண்ணி அவங்களோட வாழ்க்கையை நிலைப்படுத்துதுன்னு சொல்றாங்க. இந்த மாதிரியான அற்புதமான இடத்துக்கு யார் தான் போகாம இருப்பாங்க? நீங்க இந்த பழனி கோயிலுக்கு வந்துட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பா வருஷம் வருஷம் வர ட்ரை பண்ணுங்க. அண்ட் இன்னும் நீங்க அங்க போகாம இருக்கீங்கன்னா ஒரே ஒரு தடவை அங்க போய் பாருங்க. ஸோ ஒரு வழியா மலையேறி முடிச்சாச்சு. மலையேற கேப்ல நான் உங்களுக்கு கதை சொல்லி முடிச்சிட்டேன். கோயிலுக்குள்ள போறதுக்கு முன்னாடி கை கால்லாம் நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். அங்க முன்னாடியே நிறைய டேப் வச்சிருந்தாங்க. ஸோ இதுதான் அந்த கடைசி படிவரிசை. இப்போ நம்ம பாக்குற படிங்க வந்துட்டு நார்மலா நம்ம வந்து யானைப்படி மாதிரி இருக்காது, பயங்கர செங்குத்தா இருக்கும். இதுல நீங்க ஏறும் போதே தெரிஞ்சிடும் மித்த இருக்க செங்குத்தான படிங்க எவ்வளவு கஷ்டமா இருக்கும்னு. எப்படிதான் அம்மு ஐராவை தூக்கிட்டு ஏறினாங்களோ தெரியல. அங்க இருக்க மேகம்லாம் பாருங்க எவ்வளவு ஒயிட்டா எவ்வளவு கிட்ட இருக்குன்னு. ஸோ ஃபைனலா நல்லபடியா நம்ம மலை ஏறி வந்தாச்சு. இப்போ நம்ம டாப்
டாப்ல இருக்கோம். மேகம்லாம் நல்லா பிரைட்டா இருக்குன்னு சொல்லி வாய மூடல. அதுக்குள்ள பாருங்க அங்க ஃபுல்லா பிளாக்கா ஃபார்ம் ஆயிருச்சு. கண்டிப்பா இன்னைக்கு மழை உறுதி. இங்க கோயில் மண்டபத்துல குழந்தைங்களுக்கு வந்து பால் வந்து குடுத்துட்டு இருக்காங்க ஃப்ரீயா. ஸோ நிறைய பேர் குழந்தைங்களுக்கு பால் வாங்கி அங்க குடுத்துட்டு இருந்தாங்க. ஆனா ஆக்சுவலா ஐராக்கு வந்து நாங்க பால் வீட்ல இருந்து எடுத்துட்டு வந்துட்டோம். ஸோ அந்த பாலே ஐராக்கு கொடுத்தாச்சு. என்ன பால்லாம் நிறையா இருக்கு. ஆனா மேடம் எப்பவுமே குடிக்க வைக்கிறதுக்குள்ள நாக்கு தள்ளிடும். ஆனா இன்னைக்கு மாங்குன்னு படியேறி வந்ததுனால டக்கு டக்குன்னு பால் குடிச்சு முடிச்சிட்டாங்க. நான் பாருங்க பயங்கர டயர்டா இருக்கேன். என் மூஞ்சியை மட்டும் அப்படியே ஸ்கிப் பண்ணிருங்க. மேல வந்ததும் அம்மு பயங்கரமா சாஞ்சு தூங்கிட்டாங்க. நான் கூட பரவாயில்ல, அம்மு தான் கொஞ்சம் கஷ்டப்பட்டு நடந்து வந்தாங்க. அதுக்கப்புறம் ஐரா ரொம்ப தூக்கமா இருந்தாங்க. சரி மடியில படுக்க வச்சு அப்படியே ஆட்டி ஆட்டி தூங்க வச்சோம். அப்படியே கண்ணு சொருகுச்சு. ஆனா சுத்தி ஒரே சத்தமா இருந்தனால தூங்கவே முடியல. நாங்க ஏன் இவ்வளவு நேரம் இங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கோம்னா, நாங்கெல்லாம் படியேறி வந்துட்டோம். ஆனா எங்க அம்மா அப்பா அத்தை மாமா நிவி இவங்க எல்லாருமே ட்ரெயினில் தான் வந்தாங்க. ஸோ அதுக்கு தான் லேட் ஆயிடுச்சு. ஸோ அவங்க வந்த உடனே நம்ம உள்ளே சாமி கும்பிட்றதுக்காக போயிட்டோம். ஸோ டிக்கெட் வாங்கிட்டு கடகடன்னு உள்ளே போயிட்டோம். இங்கே சேர்ல வச்சுருக்காங்க இல்லையா, ஸோ அதெல்லாம் வந்து வெயிட்டிங்காக. ஸோ இந்த லைன் ஃபுல் ஆயிடுச்சுன்னா சேர்ல உட்கார வச்சிருவாங்க. ஸோ எல்லாரும் பார்த்து முடிச்சதுக்கப்புறமா அடுத்த பேட்ச் அந்த மாதிரி தான் ரிலீஸ் பண்ணுவாங்க. இதுக்கப்புறம் என்னால் வீடியோ எடுக்க முடியாது. நான் சாமி கும்பிட்டு அப்புறமா அவங்க கிட்ட பேசுகிறேன். நல்லபடியாக சாமி கும்பிட்டு முடிச்சாச்சு. எப்பவுமே முருகரை பார்த்த உடனே கண்ணில் தானாக கண்ணீர் வந்துருது. அந்த ஒரு எமோஷனுக்காக தான் அவரை இங்க பார்க்கவே வரோம். மழை வரனால படியில போறது ரொம்ப ரிஸ்க். அதனால ட்ரெயின்ல போலான்னு சொல்லிட்டு நாங்க இங்க வந்துட்டோம். இங்க ட்ரெயின் வந்து ஃப்ரீ இல்ல, ட்ரெயினுக்கு வந்து டிக்கெட் இருக்குங்க. நாங்க இப்போ உட்காந்துட்டு இருக்கிறது பாத்தீங்கன்னா அப்படியே செங்குத்தா அப்படியே சாஞ்சு இருக்கும். மலை மாதிரியே நாங்க வந்து சாஞ்சிட்டு இருக்கோம். எனக்கு ரொம்ப பயமா இருந்துச்சு. அப்படியே அது பார்த்தீங்கன்னா அப்படியே ஸ்லோவாக ரிவர்ஸில் போகுது. இவங்கெல்லாம் வரும்போது ட்ரெயினில் தான் வந்தாங்க. இப்போ ரிவர்ஸில் போகும்போது இவங்க சொல்கிறாங்க வரும்போது தான் ரொம்ப பயமாக இருந்துச்சு, இப்போனா அவ்வளோ பயமாக இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. என்னோட மைண்ட் எப்போவுமே ரிஸ்க் ப்ராபபிலிட்டி தான் அதிகமாக யோசிக்கும். அதனாலேயே ரொம்ப பயமாக இருக்குது. உங்களுக்கு ட்ராக் தெரியுது இல்லையா, இது வந்து ரொம்ப வருஷமாகவே இந்த ட்ரெயின் இருக்குது. பட் நான் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் இதில் வரேன். எங்கள் அம்மா எப்பயுமே எனக்கு ஒரு பெரிய மோட்டிவேஷன் தான். நானே பயங்கர பயத்தில் வந்துட்டுருக்கேன். அப்பயும் வீடியோ நாங்கள் பாரு வியூலாம் எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் தான் ஆக்சுவலாக நான் வீடியோவே எடுக்க ஸ்டார்ட் பண்ணேன். திடீர்னு போயிட்டு இருக்கும்போது டக்குன்னு வந்து ட்ரெயின் நின்றுச்சு. அப்போ கிளம்பிச்சு பாருங்க ஒரு பயம், என்னாச்சோ ஏதாச்சோன்னு. அப்புறம் கொஞ்ச நேரத்தில் அப்படியே ஸ்லோவாக மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இப்போ உங்களுக்கு ஒரு சூப்பரான வியூ காட்டுறேன் பாருங்க. இப்போ பாருங்க ட்ரெயின் எப்படி போயிட்டு இருக்குன்னு. ஆக்சுவலாக வேர்ல்டு வந்து இப்படி இருக்குது, நம்ம இப்படி இருக்கோம். ஸோ அப்படியே ஒரு 90 டிகிரி சாஞ்ச மாதிரி இருக்குது. நம்ம மலையிலிருந்து அப்படியே கீழே இறங்கிட்டு இருக்கோம். அப்படியே ரோலர் கோஸ்டர் ரிவர்ஸில் போயிட்டு இருக்க மாதிரி இருக்குது. இப்போ உங்களுக்கு சூப்பராக தெரியும் அந்த வியூ. ட்ராக் எப்படி இருக்குன்னு பாருங்க, அண்ட் கிரவுண்ட் எப்படி இருக்குன்னு பாருங்க. இந்த மாதிரிலாம் போனால் எப்படிங்க பயம்லாம் இருக்கும். நான் கொலம்பஸுக்கே பயப்படுற ஆளு. இப்போ நான் உங்களுக்கு நம்ம வந்து ட்ராக் காட்டுறேன் பாருங்க, எவ்வளோ சரிவாக இருக்குன்னு. இந்த ட்ராக் பார்த்தாலே பயமாக இருக்குங்க. எப்படி தான் இதில் அவங்க ஓட்டிட்டுலாம் போகிறாங்களோ தெரியல. நம்ம இப்போ பழனி மலைக்கு ஏறுற ரயில்வே ஸ்டேஷன்ல இருக்கோம். ஸோ இதுதான் அதோட என்ட்ரன்ஸ். எல்லாரும் ட்ரெயின்லேருந்து இறங்கி வெளியே போயிட்டு இருக்காங்க. இப்போதான் மழை பேஞ்சு ஓஞ்சிருக்கு. நாங்கள் படியேறி வந்தனால எங்களோட செப்பல் எல்லாமே அடிவாரத்துக்கு பக்கத்துலேயே நாங்கள் வந்து போட்டுட்டு வந்துட்டோம். ஸோ இப்போ நான், அம்மு, சவுந்து, ஐரா நாங்கள் 4 பேர் மட்டும் போய் செப்பல் வாங்குறதுக்காக போயிட்டுருக்கோம். ஸோ இவங்க எல்லாருமே ரயில்வே ஸ்டேஷனுக்கு வெளியே வந்துட்டு செப்பல் கலெக்ட் பண்ணுறது இடம் இருக்குது. ஸோ அவங்க அங்கே போட்டுட்டாங்க. இங்கே வந்து நின்னது ஒரு குத்தமான ஆயிடுச்சு. ஐரா பாட்டுக்கு அமைதியாக தான் இருந்தாங்க. இந்த குடுகுடுப்பு விற்கிறவங்க லைட்டாக ஐரா கையில் கொடுத்தோன்னே அவங்க வாங்கி விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. சரி என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டோம். இந்த மாதிரி தான் குழந்தைங்க மூலயமா மார்க்கெட்டிங் பண்ணி ப்ராடக்ட்டை விற்கிறாங்க. இப்போ கூட ஒருத்தவங்க கலர் புக் வித்துட்டு இருக்காங்க. ஐரா என்ன கலர் பண்ணுற வயசா அவளுக்கு, அவள் இன்னும் பென்சிலே பிடிக்கலங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்துட்டோம். இன்னமும் கூட நிறைய பேர் கோயிலுக்கு வந்துட்டு இருக்காங்க. இன்னமும் மலை ஏறிட்டு இருக்காங்க. ஸோ நைட் வரைக்குமே மலை ஏறதும் சாமி கும்பிட்றதும் நிறுத்தாது, ஓயவும் ஓயாது. இப்போ போகிறவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா தங்கத்தேர் பார்க்கறதுக்கு தான் மேக்ஸிமம் போவாங்க. ஏன்னா 7:30க்கு வந்துட்டு முருகரை தங்கத்தேரில் வச்சுட்டு அந்த கோயில் ஃபுல்லாக சுற்றி கொண்டு வந்து நிறுத்துவாங்க. ஸோ அதை பார்க்க தான் முக்கால்வாசி பேர் சாயந்தரமாக மலை ஏறுவாங்க. தங்கத்தேர் பார்க்கறதுக்குலாம் எங்களுக்கு டைம் இல்லை. ஏன்னா எங்கள் நிலைமையே தரிகிடத்தோம்ல தான் இருக்குது. ஆக்சுவலாக நாங்கள் கார் வந்துட்டு நின்று போச்சு இல்லையா, ஸோ அவங்க வந்துட்டு இன்னொரு வண்டியை வந்துட்டு அரேஞ்ச் பண்ணி வந்து எடுத்துகிட்டு போகலான்னு சொல்லி பிளான் பண்ணாங்க. பட் இன்னொரு வண்டி கிடைக்கவே இல்லை. ஸோ அவங்களே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்லோ பண்ணி வண்டி எடுத்து போயிட்டுருக்காங்க. இங்கேருந்து நாங்கள் பஸ்ஸில் தான் போகணும். ஐரா வேற பயங்கர தூக்கத்தில் இருக்காங்க. பஸ் வேற கிடைக்கணும், பஸ் கிடைச்சா பஸ்ஸில் சீட்டு வேற கிடைக்கணும்னு நினச்சிட்டு இருந்தோம். ஸோ வந்து ஃபுல் சீட்டும் உங்களுக்கு கிடச்சிருச்சு. கூட்டமும் ஓரளவுக்கு கம்மியாக தான் இருந்தது. அம்மா வந்து ஐராவை மடியில் வச்சுட்டு இருந்தனால ஐரா வந்து அப்படியே தட்டி கொடுக்க நல்லா தூங்கிட்டாங்க. அண்ட் எங்கள் 2 பேத்துக்கும் சென்டரில் வந்துட்டு ஐரா கால் வச்சிருக்கனால நாங்கள் கண்டக்டர் கிட்ட கேட்டோம், ஒரு டிக்கெட் கூட எக்ஸ்ட்ரா எடுத்துக்கிறோம், ஏன்னா ஐரா வந்துட்டு தூங்கிட்டு இருக்காங்கன்னு சொன்னோம். ஸோ அவங்க வந்துட்டு இல்லைங்க பிரச்சனை இல்லை,
கூட்டம் கம்மியா தான் இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. நாங்க வீட்டுக்கு வரும்போது பயங்கர மழை, பஸ்ஸும் கிடைக்கல. கஷ்டப்பட்டு பஸ்ஸை பிடிச்சி ஆட்டோவை பிடிச்சி வீடு போய் சேர்ந்துட்டோம். மழை வேற பயங்கரமா வெளுத்து வாங்கிடுச்சு. ஸோ ஃபைனலா வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சு. உங்களுக்கு இந்த டே vlog ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நான் நம்புறேன். நான் நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிக்கிட்டேன். இந்த டெம்பிள் எனக்கு எவ்வளோ க்ளோஸுங்கிறது உங்க கூட ஷேர் பண்ணிக்கிட்டேன். நெக்ஸ்ட் இன்னொரு சூப்பர் கூலான வீடியோவில் மீட் பண்றேன். அது வரைக்கும் பாய் பாய். நான் உங்க கௌசி.